சுய புத்தி இருக்கிறவன் அத்தனை பேர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு தான் அதிகாரம் ஒழிய நியமனத்துக்கு அதிகாரம் கிடையாது. நீ எவ்வளவு பெரிய மேதையாரு என்னவா வேண்டாம். ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் போடுகிற போது வெறும் நியமனத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நீ அதை எந்த முடிவு எடுக்காமல் தூக்கி போடுவேன் என்பது நீ குடிக்கிற டீயிலிருந்து எங்க அதுல இவங்களும் பெரிய தப்பு பண்ணாங்க. மாநில அரசு இவ்வளவு மோசமான ஒரு ஆளுக்கு டீ செலவே வருஷத்துக்கு கோடிக்கணக்கில் ஒதுக்கி கொடுக்கலாமா? அது ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டில் அதுக்கு பாதம் உண்டு. டாக்டர் சென்னாரெட்டின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களா? என்ன ஆச்சு? எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணாங்க, வாட்டர் கனெக்ஷன் கட் பண்ணாங்க, தடுமாறி போயிட்டாரா? கடைசியில் திண்டிவனம் பக்கத்தில் ரோட்லேயே 3 மணி நேரம் காரை விட்டு இறங்க முடியாமல் போச்சா? அதில் கல்லை விட்டு எரிஞ்சவரெல்லாம் அதுக்கு பின்னால் மந்திரி ஆனாங்களா? இந்த வரலாறுலாம் இப்போ இருக்கிற கவர்னருக்கு தெரியல. இந்த வரலாறு தெரிந்தும் அந்த மாதிரி இறங்கி போவேணான்னு இவங்க நினைச்சாங்க பாருங்க. இதை பலவீனமாக அந்த ஆள் நினைச்சிட்டார். கவர்னருக்கு என்று பெரிய அதிகாரம் என்பது இல்லை.